வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டான அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மினி ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் அது இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த பேட்டில் ராயல் வந்து நடத்துனாங்களா, அதாவது நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து நடத்துனாங்க. அதாவது இதில் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் பண்ணாங்க. ஆனாலும் இதில் வந்து நம்முடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருந்துச்சு. அது இதில் வந்து நம்முடைய WWE நினச்சிருந்தா வேற ரெஸ்லரை வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க. ஆனாலும் திரும்பி அகைன் வந்து நம்முடைய ஜெய் ஊசோவை வந்து இந்த இதில் வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க. பட் அதனால் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயும் நம்மளுடைய அகைன் திரும்ப வந்து நம்மளுடைய ஜெய் ஊசோவே வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை வந்து வின் பண்ண வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் திரும்பி வந்து நம்முடைய ஜெய் ஊசோவுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து மேட்ச் இருந்தாலும் அதில் வந்து 100% வந்து நம்முடைய ஜெய் ஊசோ தான் வின் பண்ண போகிறாரு. அதாவது நம்மளுடைய ஜெய் ஊசோவுக்காக ஃபேவராக வந்து நம்மளுடைய WWE வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசிக்கிட்டு ஆனாலும், ஆனால் இந்த மேட்ச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சாக கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, அதாவது இதில் வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து திரும்பி வந்து அகைன் தோக்க தான் போகிறாரு. ஆனாலும் நம்முடைய ஜெய் ஊசோ வந்து வின் பண்ண போகிறாரு. ஏன்னா ஜெய் ஊசோவுக்கு வந்து ஃபேவராக வந்து WWE செயல்படுறாங்க. அதாவது சம்மன் ஃபேமிலியை மட்டுமே WWE வந்து ரொம்ப புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போனாலும், அது எல்லாமே தவிர்க்கிற விதமாக வந்து நம்முடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து ஜெய் ஊசோக்கெலாம் வந்து நாங்கள் ஃபேவராலாம் இல்லை. அதாவது நாங்கள் வந்து எல்லா ரெஸ்லருமே சமமாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரசிகர்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு டைட்டிலை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க. அது அகைன் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து WWEக்கு வந்து 2வது முறை வந்து அந்த வேர்ல்டு டைட்டிலை வந்து வின் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து பேசப்பட்டிருக்கனால, இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜெய் ஊசோவுக்கு வந்து அடுத்த பிளான் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியலனாலும், அடுத்த பிளான் வந்து நம்முடைய ஜெய் ஊசோவுக்கு வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீமை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கானாலும், நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீமை பண்ணுறது அப்படிங்கிறது பட் உறுதியாயிருச்சானாலும், ரொம்ப நாள் கழிச்சு அதாவது WWE வந்ததுலேருந்து 2023 வந்து நம்முடைய சிஎம் பங்க் WWEக்கு வந்தார். 2023 இப்போ 2025 வரைக்கும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து சக ரெஸ்லரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரே தவிர அது இதுலேருந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எந்த விதமான டைட்டில் வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இப்போ நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த வேர்ல்டு டைட்டில் வந்து வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ணாங்களா, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பிக் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக போயிட்டு இருக்காது. இந்த பிக்கில் வந்து பட் எதுவுமே இல்லை. ஆனாலும் இது எதுக்கு வைரலாக போகுது அப்படின்னா, அதாவது இப்போ WWE சாம்பியனாக இருக்க இந்த 4 பேருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து AEWல ஒர்க் பண்ண ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இப்போ நம்மளுடைய சாட்கர் இருக்காங்கன்னா ஸ்மாக் டவுனோட உமன் சாம்பியனாக இருக்காங்க. நம்முடைய சிஎம்க்கு வந்து WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்காரு. நம்முடைய ரிக்கி ஸ்டார்க் வந்து NXTயோட சாம்பியனாக இருக்காரு. அது இல்லாமல் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து என்ன இருக்காங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். அதாவது இவங்க 4 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து AEW வந்து ஒர்க் பண்ண ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இவங்க 4 பேருமே சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்முடைய WWE வந்து அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இருக்குன்னு அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோக்கு வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைச்சிருக்காது. இதில் இன்னொரு விஷயம் நெகட்டிவ் ஒரு கமெண்ட் என்ன பண்ணால், அதாவது WWE இருக்க ரெஸ்லர் வந்து இப்போ யாருமே வந்து கரண்ட்லி வந்து சாம்பியனாக இல்லை. ஆனாலும் AEWலேருந்து வந்த ரெஸ்லருக்கு தான் வந்து இப்போ WWE வந்து வாய்ப்பு கொடுத்து இவங்க எல்லாத்தையுமே சாம்பியன் ஆக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டும் பட் இருக்கு. ஆனாலும் இது உண்மையான கேட்டால் பட் இதுவும் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. WWE வந்து இப்போ வந்து ஒரு வேலையை வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் WWE ஒரு பிக்கஸ்ட் ஒரு பேப்பர் எது அப்படின்னா சர்வைவர் சீரிஸ் தான். இந்த சர்வைவர் சீரிஸுக்கான டிக்கெட் சேலிங்கை வந்து இப்போ வந்து WWE வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது சர்வே சீரிஸோட டிக்கெட் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் அந்த கரண்ட் செட்டப் என்ன அப்படின்றது 33,179 வந்து டிக்கெட்ஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ வந்து டிக்கெட் சேலிங் வந்து ஆயிருக்கு அப்படின்னா 30,507 டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் வந்து இன்னும் வந்து எவ்வளோ டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 2,669 டிக்கெட் மட்டுமே தான் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதாவது WWE தரப்பில் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லப்பட்டுருச்சு. அதனால் ஏன்னா இப்போ வந்து நவம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 28 நாளோ 27 நாளோ தான் இருக்கேன்னா இப்போ இந்த மந்தோட அது நவம்பர் 29 வந்து நம்ம WWE வந்து சர்வீஸ் சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்கனால இந்த ஒரு டிக்கெட் சேலிங் வந்து இப்போ எல்லா டிக்கெட்டுமே வந்து
புக்லேயே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா WWE வந்து எக்ஸ்ட்ரா சீட் வந்து அவைலபிள் பண்ணலாம், அதாவது எக்ஸ்ட்ரா வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ட்ரூ மேக்கினர் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் ஐப்ளான் கோடி ரோட்ஸை வந்து பீட் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அந்த மேட்ச்சுக்காக வந்து நம்மளுடைய WWE வந்து ட்ரூக்கும் சரி அதேமாதிரி நம்மளுடைய கோடிக்கும் சரி அந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு போனாங்க. அதனால் அந்த ஸ்டோரி லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வேஸ்ட்டு, நம்மளுடைய ட்ரூ தான் வந்து ரொம்ப கெத்து அப்படிங்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால் ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை வந்து வைக்கணுமே அப்படிங்கிறக்காக WWE வந்து வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை வந்து க்ளீனாக பீட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுட்டாங்க. அப்போ எதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரூவை வந்து அப்போ ஸ்டோரி லைனுக்காக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக காட்டிட்டு மேட்ச் வைஸ் நீங்கள் வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரூவை வந்து மொக்க பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி வந்து உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு கேள்வி வந்து நம்முடைய வந்து ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி வந்து பட் ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. அது இல்லாமல் WWE தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரூவை தான் வின் பண்ண வைக்கலான்ட்டு இருந்தோம். ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் ட்ரூவை வந்து வின் பண்ண வைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து WrestleMania 42 வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து WWE வந்து சாம்பியனாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதில் வந்து சாட்டர்டே நைட் மினி வந்து நம்முடைய ட்ரூ அதாவது நம்முடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால் 2 டைட்டிலுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ட்ரூவை வந்து சாம்பியன் வந்து வின் பண்ண வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனாலும் அதாவது ஒரு சில்லியான ஒரு ரீசனை வந்து நம்மளுடைய WWE வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ரூ மேக்கினர் வந்து அவரோட டைட்டில் அதாவது ட்ரூ மேக்கினர் வந்து அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணலை. அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி போடுறேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதனால் இப்போ வந்து ட்ரூ வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணலை. இதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரூ வந்து அகைன் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட தான் வந்து ஒரு ஸ்டோரி லைன் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு ஸ்டோரி லைனை பில்டப் பண்ணி நம்மளுடைய WWE வந்து WrestleMania 42 வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து WrestleMania 42 வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மேட்சே வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. இது அந்த ஸ்டோரி லைனை பில்டப் பண்ணி WrestleMania 42 வரைக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. இது எந்த விதத்தில் வந்து பட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட விருப்பம்படி இந்த மேட்ச் வந்து WrestleMania 42 வரைக்கும் போணுச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா WrestleMania 42 வந்து இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்குதுன்னா கோடி ரோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.